உலகத்துல எல்லா இடத்துலயும் நேர்மையானவங்களும் இருக்காங்க, திருட்டுத்தனம் பண்றவங்களும் இருக்காங்க. ரொம்ப தூர தேசத்துல கஞ்சனாபுரங்கிற ஒரு கிராமம் இருந்துச்சு. அங்க சில பேர் நேர்மையானவங்களும் இருந்தாங்க, திருட்டுத்தனம் பண்றவங்களும் இருந்தாங்க. ஒரு நாள் அந்த கிராமத்துல சாதுங்க ஊர்வலமா வந்தாங்க. எல்லாரும் கவனமா கேளுங்க. இன்னிலிருந்து 7 நாட்கள்ல அமாவாசை வருது. அதுக்கப்புறம் 15 நாள் கழிச்சு பௌர்ணமி வருது. வரப்போற பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் நடுவுல ஏதாவது ஒரு நாள் நிச்சயமா மழை பெய்யும். அப்புறம் இது சாதாரணமான மழை கிடையாது, இது ஒரு அதிசயமான மந்திர மழை. நேர்மையானவங்க மேல இந்த மழை நீர் பட்டுச்சுன்னா அவங்க வீடு செல்வ செழிப்போட நிறைஞ்சிருக்கும். அப்புறம் திருட்டுத்தனம் பண்றவங்க மேல இந்த மழை விழுந்தா அவங்க டெங்கு, மலேரியா, டைரியா போன்ற வியாதிகளால அவதிப்படுவாங்க. சாது சொன்ன வார்த்தையை கேட்டதும் அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் ரொம்ப பயந்து போனாங்க. நேர்மையானவங்க எல்லாரும் சந்தோஷத்துல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. திருட்டுத்தனம் பண்றவங்க எல்லாரும் பயத்துல உறைஞ்சு போய் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த கிராமத்துல கல்லுங்கிற பேர் கொண்ட ஒரு கடைக்காரர் இருந்தாரு. அந்த கிராமத்துல அவர் பெரிய கடை வச்சிருந்தாரு. அந்த கடையில எல்லா பொருட்களும் கிடைக்கும். அவர் அந்த பொருட்களை ரொம்ப காஸ்ட்லியான விலையில விற்க ஆரம்பிச்சாரு. அண்ணா, ஒரு டூத் பேஸ்ட் கொடுங்க. இந்தாங்க 115 ரூபாய் கொடுங்க. ஆனா இதுல 100 ரூபாய் தானே போட்டிருக்கு. வாங்கறதா இருந்தா வாங்குங்க, இல்லனா மார்க்கெட்ல போய் வாங்கிக்கோங்க. மார்க்கெட்டுக்கு போய் சாமான் வாங்கினா ஆட்டோக்கும் காசு கொடுக்கணும், நேரமும் செலவாகும். அதனால கட்டாயத்தின் பேர்ல கிராமத்து ஜனங்க கல்லுவோட கடையில சாமான் வாங்குவாங்க. கல்லுவுக்கு அப்பதான் கிராமத்துல மந்திர மழை பெய்ய போகுதுங்கிற விஷயம் தெரிஞ்சது. திருட்டுத்தனம் பண்றவங்க அந்த மழையில நனைஞ்சா டயரியா, மலேரியா, டெங்கு காய்ச்சல் வரும்னு கல்லுக்கு தெரிஞ்சதும் பயந்து போனான். அவன் உடனே அங்கிருந்து சாதுங்க இருக்கிற இடத்துக்கு ஓடினான். அவங்க கிட்ட என்ன சொன்னானா, சாது பாபா, அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் நடுவுல எந்த நாள்ல மந்திர மழை பெய்யும்? அந்த குறிப்பிட்ட நாள் என்னைக்குன்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு நாங்க யாரும் வெளியில வராம அந்த மலையில நனையாம வீட்லயே இருப்போம். அந்த குறிப்பிட்ட நாளை பத்தி யாருக்கும் தெரியாது. அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் நடுவுல அந்த மழை என்னைக்கு வேணாலும் பெய்யலாம். அன்னைக்கு நீ வீட்டுல இருந்தா கூட அந்த மலையில இருந்து உன்னை நீ காப்பாத்திக்கவே முடியாது. ஏன்னா அந்த மழை ரொம்ப வேகமா பெய்யும். அது வீட்டுக்குள்ள வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பாபா, அந்த மலையில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல? அந்த மலையில இருந்து உன்னை நீ காப்பாத்திக்க மந்திர கொடை இருக்கு. மந்திர கொடையா? ஆமா. ஆனா அந்த கொடை எங்க கிடைக்கும்? உன் கிராமத்து மலை உச்சியில ஒரு முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட தான் உனக்கு அந்த கொடை கிடைக்கும். கல்லுவும் அந்த கிராமத்தை சேர்ந்த திருட்டு பசங்களும் அவங்க வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த மலையை நோக்கி புறப்பட்டாங்க. அண்ணா, நீங்க எந்த வியாபாரம் பண்றீங்க? நான் என்ன வியாபாரம் பண்றேன்? எனக்கு இந்த கொடை மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நான் இந்த மலையில இருந்து எப்படியாவது தப்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் என்ன வியாபாரத்துல இன்னும் கலப்படம் பண்ணுவேன். சரியா சொன்னீங்க அண்ணே. இவ்வளோ பெரிய மலை உச்சியில நாம கஷ்டப்பட்டு போறோம்னா அதுக்கான லாபத்தையும் நாம எடுக்கணும் இல்ல? பயங்கரமான வெயில் அடிக்க ஆரம்பிச்சது. அதுல ஒருத்தனுக்கு தண்ணி தாகத்தால தொண்டையே வத்தி போச்சு. அவன் ஒரு குழியில தண்ணிய பார்த்தான். அதோ தண்ணி இருக்கு. அந்த தண்ணியை குடிக்காத, ரொம்ப அழுக்கா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரத்துல ஆறு இருக்கு, அந்த தண்ணியை நாம குடிக்கலாம். என்னால அது வரைக்கும் காத்திருக்க முடியாது. அந்த குழியில இருந்த தண்ணிய அவன் குடிச்சான். அவனுக்கு டயரியா வந்துடுச்சு. லெட்டனுக்கு போயிட்டு என்னுடைய வயிறு கெட்டு போயிடுச்சு. இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது, நீங்க போங்க. நான் திரும்பி கிராமத்துக்கே போறேன். இப்ப 2 பேர் தான் பாக்கி இருந்தாங்க. அவங்க மலை மேல ஏற ஆரம்பிச்சாங்க. அவங்க மலை ஏறி போக போக ராத்திரியும் ஆயிடுச்சு. இன்னைக்கு ராத்திரி நம்ம ஏதாவது ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கலாம். ராத்திரியில பயணம் பண்றது நல்லது கிடையாது. வழியில ஏதாவது பாம்பு பூச்சிங்கெல்லாம் இருக்கும். 2 பேரும் ஒரு மரத்துக்கு அடியில ஓய்வு எடுக்கிறதுக்காக படுத்தாங்க. அப்போ ராத்திரியில அவங்கள நிறைய கொசுங்க கடிச்சுது. கல்லு அப்பதான் பக்கத்துல மாட்டு சாணம் இருந்தத அவன் கவனிச்சான். அந்த மாட்டு சாணத்தை அவன் எடுத்து உடம்பு பூராவும் நல்லா பூசிக்கிட்டான். இந்த சாணத்தை நீ உடம்புல பூசிக்கிட்டா உன்னை எந்த ஒரு கொசுவும் கடிக்காது. நான் போட்டுக்க மாட்டேன். ஒரு நாள் ராத்திரி தானே. அன்னைக்கு ராத்திரி பூரா அந்த ஆளை கொசு கடிக்க ஆரம்பிச்சது. மறுநாள் அவனுக்கு மலேரியா காய்ச்சல் வந்தது. அவன் உடம்பு பூரா பயங்கரமா கொதிக்க ஆரம்பிச்சது. நான் திரும்பி இப்போ ஊருக்கு போயிடுறேன், நீ மட்டும் போ. கல்லு அவனுடைய பயணத்தை தனி ஆளா தொடர ஆரம்பிச்சான். பல மணி நேரமா அந்த மலையில ஏறி ஏறி கடைசியில அவன் அந்த மலை உச்சிக்கே போய் சேர்ந்துட்டான். அந்த இடத்துல அவன் ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு இருக்கிறத அவன் கவனிச்சான். இங்க பாருங்க முனிவரே, என் மேல கருணை காட்டுங்க. மந்திர கொடையை எனக்கு கொடுத்து அந்த மந்திர மலையிலிருந்து என்னை காப்பாத்துங்க. அந்த மந்திர கொடைக்காக நீ இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியமே இல்ல. மழைன்றது இயற்கையா வரக்கூடியது. யாராவது அவங்க வாழ்க்கையில அநியாயம் பண்ணி சம்பாதிச்சாங்கன்னா
அந்த பாவத்துக்கான தண்டனையை அவங்க நிச்சயமா அனுபவிச்சே தீரணும். நாம எப்பெல்லாம் அவங்களுக்கு பாவம் செய்யறோமோ அது ரொம்ப தப்புன்னு நம்ம உள் மனசு சொல்லும். அதை நாம கேட்கறது கிடையாது. அதுக்கப்புறம் அந்த மனசு நம்மளுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும், நாம செய்யற பாவத்துக்கு நாம அனுபவிப்போம்னு. அதனாலதான் நமக்கு பயம் ஏற்படுது. இன்னைக்கு நீ உனக்கே ஒரு உறுதி கொடு. வாழ்க்கையில இனிமே நீ யாரையும் ஏமாத்தவும் கூடாது, அநியாயமும் பண்ணக்கூடாது. உன்னுடைய இந்த உறுதி உன்னை மந்திர மலையிலிருந்து காப்பாத்தும். இதுதான் அந்த மந்திர கொடை. அப்பதான் கல்லு தன்னோட தவற உணர ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அவன் கிராமத்துக்கு போய் தன்னோட வாழ்க்கைய நேர்மையாவும் நியாயமாவும் வாழ ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் ஒரு நாள் கிராமத்துல அந்த மந்திர மழை பெஞ்சுது. கல்லு ரொம்ப சந்தோஷத்தோட அந்த மழையில நனைஞ்சான். இந்த மழை என் மனசுல இருக்கிற அழுக்கு, அநியாயம் பண்ற எண்ணங்கள் இது எல்லாத்தையும் என் மனசுல இருந்து சுத்தமா தொடச்சிடுச்சு. ஷகுன் தன்னோட அம்மா கூட கிழக்கு பகுதியில இருக்கிற ஒரு கிராமம், அதாவது ஓக்கிலாப்பூர்ல இருந்தாங்க. அம்மா, நான் ஆடுங்களை மேய்க்கிறதுக்காக போறேன். சரிப்பா கண்ணா, போயிட்டு வா. ஷகுன் புல்லு இருக்கிற நிலத்துல தன்னோட ஆடுகளை மேய விட்டான். அதுக்கப்புறம் ஒரு கல்லு மேல படுத்துக்கிட்டான். அது ஒரு குளிர்காலம். வெயில் அங்க கொஞ்சம் கூட இல்ல. ரொம்ப குளிர்ந்த காற்றும் வீசிக்கிட்டு இருந்துச்சு. அதனால ஷகுன் அந்த இடத்துலயே படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டான். அவன் முழிச்சதுக்கு அப்புறம் அவன் கிட்ட இருந்த ஆடுங்களை எண்ண ஆரம்பிச்சான். அதுல ஒரு ஆடு காணோம். ஷகுன் அந்த ஆட்டோட கால் தடங்களை ஃபாலோ பண்ணி நேரா காட்டுக்கு போனான். அவன் பார்த்த போது அந்த ஆடு ஒரு பாபா கிட்ட நின்னுகிட்டு இருந்துச்சு. பாபா அந்த ஆட்டுக்கு சாப்பிட புல்லு கொடுத்தாரு. வா தம்பி, நீ பாக்கறதுக்கு உங்க அப்பா மாதிரியே இருக்க. எனக்கு எங்க அப்பாவோட முகமே தெரியாது. ஆனா எங்க அப்பாவை உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரியுமா உங்க அப்பா எங்க இருக்காருன்னு? அவரு செத்து போயிட்டாருன்னு எங்க அம்மா தான் சொன்னாங்க. இல்ல, உங்க அப்பா பணம் சம்பாதிக்கிறதுக்காக இங்க இருந்து ரொம்ப தூரமா இருக்கிற வைர மழை பெய்யற ஹீராபூருக்கு போயிருக்காரு. சாயந்தரம் ஷகுன் வீட்டுக்கு வந்து சேர்ந்த போது அவனோட அப்பா விவரங்களை பத்தி அவங்க அம்மா கிட்ட கேட்டான். அம்மா, நீங்க அப்பா செத்து போயிட்டதா என்கிட்ட சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு நான் காட்டுல ஒரு ஆளை சந்திச்சேன். அவரே, நீ எதுக்கு காட்டுக்கு போன? உன்னை அங்க போக கூடாதுன்னு சொன்னேன்ல. அம்மா, அந்த ஆளு என்ன சொன்னாருன்னா, அப்பா உயிரோட தான் இருக்காராம். அவர் எங்கேயோ தூரமா வைரமழை பெய்யற இடத்துக்கு போயிருக்காராம். அந்த ஆளை பத்தி என்கிட்ட எதுவும் கேட்காத கண்ணா. உன்னோட அப்பா அந்த ஆளோட பேச்ச கேட்டுக்கிட்டு வைரமழை பெய்யற இடத்த தேடி போயிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் அங்கிருந்து வரவே இல்ல. உங்க அப்பாவை இழந்த மாதிரி உன்னையும் நான் இழந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விஷயம் எதையுமே உன்கிட்ட சொல்லல. என் வாழ்க்கையில எந்த ஒரு லட்சியமும் இல்லாம இருந்துச்சு. ஆனா எனக்கு இப்போ ஒரு லட்சியம் இருக்கு. முடிவு எதுவா இருந்தாலும் சரி, ஆனா நான் என் அப்பாவை தேடி போய்தான் தீருவேன். மறுநாள் ஷகுன் பேக தன்னோட தோள்ல மாட்டிக்கிட்டு ஹீராபூரை நோக்கி போக ஆரம்பிச்சான். காட்டை தாண்டனதுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான நதி வரும். அந்த நதி தாண்டனதுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான காடு வரும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பயங்கரமான பாலைவனம் வரும். இதெல்லாத்தையும் தாண்டனதுக்கு அப்புறம் ஹீராபூருக்கு நீ போய் சேர்ந்துடுவ. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வழியில எத்தனையோ ஆபத்துகள் இருக்கு. நீங்க எதுக்கு என் கூட வர மாட்டேங்கிறீங்க? தம்பி, நான் கிழவன் ஆயிட்டேன். எனக்கு எதுக்கையா இதெல்லாம்? ஷகுன் அங்க இருந்த முதல் காட்டை தாண்டி போகும்போது ஒரு நதிக்கரைக்கு போய் சேர்ந்தான். அந்த இடத்துல அவன் ஒரு பொண்ணை சந்திச்சான். நீ கூட ஹீராபூருக்கு போறியா? ஆமா, எங்க அப்பா உடம்பு சரியில்லாம இருக்காரு. அவருடைய வைத்திய செலவுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அந்த வைர மழையதான் நான் முழுமையா நம்பி இருக்கேன். அவங்க 2 பேரும் அந்த தண்ணியில குதிச்சாங்க. அப்புறம் அந்த ஆத்துல நீந்தி அந்த ஆத்த கடந்துகிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் ஒரு முதலை அவங்கள தாக்க ஆரம்பிச்சது. அந்த முதலை அந்த பொண்ண
கிட்டத்தட்ட ஷோல்டர் வரைக்கும் வாயால கவ்விடுச்சு. ஷகுன் தன்னோட பேக்ல இருந்து ஒரு கத்திய கையில எடுத்தான். அப்புறம் அந்த தண்ணிக்குள்ள முழுகி அந்த முதலையோட வயித்த கத்தியால கிழிச்சான். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு முதலையோட பிடியில இருந்து வெளியே வந்தா. 2 பேரும் அந்த ஆத்த கடந்து வந்தாங்க. என்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமா, உன்னோட பேர் என்ன? என்னோட பேரு கரிஷ்மா. இப்ப நாம அடுத்த காட்டை கடந்தாகணும். அந்த காட்டுல ஒவ்வொரு மரத்திலயும் ஏரோ மார்க் போட்டு ஒரு போர்டு வச்சிருந்தாங்க. எந்த திசையில போறதுன்னு அதுல அம்புக்குறி காட்டுச்சு. நாம இந்த அம்புக்குறி போட்டிருக்கிற வழியில போகணுமா இல்ல போக கூடாதா? நமக்கு நிச்சயமா வழி தெரியாது, அதனால அம்புக்குறி போட்டிருக்கிற திசையில தான் போகணும். கரிஷ்மாவும் ஷகுனும் அந்த காட்டுல நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒரு இருட்டான குகைக்கு வந்து சேர்ந்தாங்க. கரிஷ்மா தன்னோட பேக்ல இருந்து மேட்சஸை எடுத்து கையில ஒரு தீப்பந்தத்தை ஏத்திக்கிட்டா. அந்த குகைக்குள்ள இருந்த ஒரு பாம்பு அவங்க மேல தன்னோட தாக்குதலை நடத்துச்சு. அந்த பாம்பு ஷகுனோட உடம்ப முழுமையா சுத்திக்கிச்சு. அப்போ கரிஷ்மா தன்னோட பேக்ல இருந்து ஒரு கத்தியை எடுத்தா. அதுக்கப்புறம் அந்த கத்தியால அந்த பாம்போட கழுத்தை வெட்டிட்டா. பாம்பு செத்து போச்சு. என் உயிரை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. அவங்க 2 பேரும் அந்த குகைக்குள்ள முன்னாடி நடந்து போனாங்க. அந்த குகை அவங்கள நேரா கொண்டு போய் ஒரு பாலைவனத்துல விட்டுச்சு. நாம காட்டு தாண்டி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஷகுனும் கரிஷ்மாவும் கிட்டத்தட்ட 20 நாள் அந்த பாலைவனத்துல நடந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் கையில கொண்டு வந்த தண்ணீர் கிட்டத்தட்ட முடிஞ்சே போச்சு. 2 பேரும் மயக்க அடைஞ்சு கீழே விழுந்து கிடந்தாங்க. அவங்க முழிச்சு பார்த்த போது ஒரு கால் இல்லாத ஒரு ஆளு அவங்க முன்னாடி நின்னுட்டு இருந்தாரு. அந்த கால் இல்லாத மனுஷன் ஊன்றுகோலோட உதவியால அவங்க 2 பேர்கிட்ட வந்து சேர்ந்தாரு. அவரு அவங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுத்தாரு. அப்பதான் அவங்க 2 பேருக்கும் உயிரே வந்தது. உங்களை பார்த்தா நீங்க 2 பேரும் வைரத்தை தேடி வந்திருக்கீங்க போல இருக்கு. அந்த கால் இல்லாத ஆளு அவங்க 2 பேரையும் ஒரு சின்ன கிராமத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அந்த இடத்துல 4-5 குடிசைகள் மட்டும்தான் இருந்துச்சு. இங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அந்த வைர மலையை தேடி தான் வந்திருக்காங்க. நீங்களும் சரியான சமயத்துக்கு வந்திருக்கீங்க. நாங்கெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டோம். நாளைக்கு தான் சப்தமுனி நாளைக்கு அந்த சூரியனுடைய வளையத்துக்குள்ள வரப்போறாங்க. அப்போ இங்க வைர மழை பெய்யும். நான் வைரத்தை தேடி இல்ல, எங்க அப்பாவை தேடி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். உன்னுடைய பேர் என்ன? என்னோட பேரு ஷகுன். ஷகுன், நீ என்னுடைய பையன். 2 பேரும் கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னையும் உங்க அம்மாவையும் விட்டுட்டு இங்க வந்துட்டேன். இந்த பாலைவனத்துல ஒரு பாம்பு என்னுடைய காலை கடிச்சிடுச்சு. அதனால என் காலை நான் எடுத்துட்டேன். போகட்டும், இப்போ எல்லாம் நல்லா இருக்கு. மறுநாள் அந்த கிராமத்துல வைர மழை பெஞ்சுது. அங்க இருந்தவங்க எல்லாரும் நிறைய வைரங்களை சேகரிச்சு அவங்க கையில எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க கிராமத்துக்கு திரும்பி வந்தாங்க. ஷகுனோட அம்மா அவங்களுடைய கணவரை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இங்க கரிஷ்மா அவங்க அப்பாவோட உடல்நிலையை குணப்படுத்தினா. ஷகுனும் கரிஷ்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க.